சென்னை பட்டினப்பாக்கத்தில் மதுக்கடையை மூட வலியுறுத்தி ஞாயிறன்றும் போராட்டங்கள் தொடர்ந்தன. சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடந்த 4ஆம் தேதி இரவு கொள்ளையனை விரட்டிச் சென்ற சம்பவத்தில் நந்தினி என்ற ஆசிரியை மற்றும் சாகர் என்ற முதியவர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்குள்ள டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்களும் பல்வேறு அமைப்புகளும் 5 தினங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஞாயிறன்று தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினர் சார்பில் மதுக்கடை முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. தினமும் போராட்டங்கள் நடந்து வருவதால் மதுக்கடை மூடப்பட்டு கடையை சுற்றிலும் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. மதுக்கடை அருகே ஏராளமான போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டினப்பாக்கம் பகுதியில் இந்த மதுக்கடை சீனிவாசபுரத்துக்கான ஒரு லேண்ட்மார்க் போல் சமூக விரோதிகளின் கூடாரமாக விளங்கிக் கொண்டிருப்பதை ஊடகங்கள் அறியும். சமூக விரோதிகளினுடைய தீய செயல்பாடுகளால் இன்றைக்கு 2 உயிர்கள் பறிபோயிருக்கிறது. அப்படி பறிபோன நம்முடைய சகோதரனுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அந்த சகோதரனுடைய இல்லத்தில் இருக்கிற அவருடைய சகோதரருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம்.